அட்டகாசமான சுவையில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரெட்டு முட்டையை வச்சு ஒரு ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு பவுலில் 3 முட்டைகளை உடச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 4லேருந்து 5 துண்டு ப்ரெட் எடுத்துக்கலாம். 3 முட்டைக்கு 4 ப்ரெட் பீசஸ் கரெக்டாக இருக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடரை அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அந்தளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது போல் நீளமான இருக்கையும் சேர்த்துக்கலாம். குடைமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தனியாக முட்டைக்கு சேர்த்துட்டோம், அதனால் இந்த காய்க்கு மட்டுமே நீங்கள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதுமானது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, அப்படியே இது குடமிளகாய் ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைம் அடி பிடிக்கும், அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் இதை கலந்து விடணும். மசாலா எல்லாம் ப்ரெட்டில் ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்த பிறகு இப்போ இது நல்லா ஓரமாக தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வரட்டும். ஒரு 1 இல்லை 2 நிமிஷத்தில் இது நல்லா சுருண்டு வந்துடும். இது கலந்து விட்டுகிட்டே இருங்க கைவிடாமல். கலந்து விட்டுட்டு மொத்தமாக ப்ரெட்டையும் முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே போதும். நம்மளுக்கு ஈஸியான ஒரு டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இது நீங்கள் லஞ்சுக்கும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.